கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து என்ன ஒரு ஜெபம் ஆண்டவர் சொல்லித்தராருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உபவாச ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லித்தராரு. இருக்கிறதுலே ஒரு கடுமையான ஜெபம்னு ஒன்று உண்டுன்னா அது பார்த்திங்கன்னா உபவாச ஜெபம் தான். இப்போ இந்த உபவாச ஜெபத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜெபிக்க மாட்டாங்க. ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தான் ஜெபிப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஜெபிப்பாங்க. இப்போ எஸ்தர் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலேருந்து 17வது வசனம், 5வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களுக்குள்ள பார்க்கும்போது யூதர்களை அழிக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, ஆமான் ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு என்ன செய்யறது, மொர்தெகாய்க்கு இது கேள்விப்பட்ட உடனே மொர்தெகாய் என்ன செய்கிறாருன்னா, ரெட்டுடுத்தி அரண்மனை வாசல் வரைக்கும் அலறி கொண்டு வருகிறான்னு பார்க்குறோம். அரண்மனைக்குள்ளே ரெட்டுடுத்தி போக முடியாததுனால அரண்மனை வாசல் அண்டையில் அமர்ந்து என்ன செய்கிறாருன்னா கதறி அழுது கொண்டு இருக்கிறார். இது எஸ்தருக்கு தெரியப்படுத்தப்படுறது. இப்போ எஸ்தர் என்ன செய்கிறாங்க என்னன்னு கேட்கும்போது, இப்போ ஆமான் இவர் மொர்தெகாய் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் யூதர்களுக்கு நீ பிரயோஜனமாக இருக்கணும், இந்த நேரத்தில் நீ எழும்பி செயல்படணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே எஸ்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை கேளுங்க. அவங்க அகாஸ்வேரு ராஜாவினுடைய மனைவியாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு 30 நாட்கள் அளவுக்கு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவங்களோட கணவன் தான், ஆனால் அவரை போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லைன்றாங்க. அப்போ அழைப்பு இல்லாத அந்த நேரத்தில் நான் போய் அவர்கிட்ட சொல்லி நான் கேட்க போக முடியாது, முன்னாடி அவங்க போக முடியாது. இப்போ அனுமதி இல்லாமல் யார் போகிறாங்களோ அவங்க முன்னாடி பொற்சங்கள் நீட்டப்படாவிட்டால் அவங்களுக்கு மரண தண்டனையை நிச்சயன்றது உறுதி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன்னு சொல்லி மொர்தெகாய்கிட்ட சொல்லும்போது மொர்தெகாய் இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, என் தாதிமாரோட சேர்ந்து நான் 3 நாட்கள் அளவு நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்களும் உபவாசம் இருங்க. நான் போய் அதுக்கு 3 நாட்கள் உபவாசம் இருக்கேன். 3 நாட்கள் முடிவில் நான் போய் ராஜ சமூகத்தில் போகிறேன், எனக்கு மரண தண்டனை விதித்தாலும் பரவாயில்லைன்றாங்க. 3 நாட்கள் முடிவில் இவங்க போகும்போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். என்னன்னா, அகாஸ்வேர் ராஜா தன்னுடைய பொற்செங்கலை நீட்டுறாரு. அவங்க அந்த முற்றத்தில் நடக்கிறத பார்த்தோன்னே பொற்செங்கலை நீட்டி அவங்க அந்த பொற்செங்கலை நீட்டின தொட்டோன்னே என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பிரியமாக பேசி உனக்கு என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அந்த அளவு ஒரு பிரியத்தை கொடுக்கறது எதுன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபந்தான் பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு நேசத்தை கொடுக்குது. இப்போது இவங்க என்ன கேட்டாலும் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். இங்கே அவரை போய் பார்க்குறதுக்கு இவங்களுக்கு 30 நாள் டைம் கூட 30 நாளில் அவங்க போய் பார்க்க முடியல. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய மணவாளனாட நம்முடைய ஆண்டவரை, மணவாட்டியாகிய சபையாகிய நாம் பார்க்கணுன்னா 30 நாள் டைம்லாம் வேணாம். எந்த நேரம் எந்த நிமிஷம் நினச்சாலும் நாம் இவரை எப்போனாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவருக்கு நமக்கு டைம் விதிக்கிறவர் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசியில் விழாவில் குத்துவாங்க. விழாவில் ஏன் குத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்த மணவாட்டியாகிய சபை எழும்பி வரதை பார்க்குறோம். இப்போ ஆதாமை அவரை ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே கொண்டு போய் அவரோட விழா எலும்பை எடுத்து ஏவாலை செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா அவர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ளே கொண்டு போகலை. அதற்கு மாறா எந்த அளவுக்கு வேதனை இருக்குமோ வேதனையின் உச்சக்கட்டத்தில் வச்சு தான் அவர்கிட்டேருந்து நம்மளை எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது நம்ம சபை, நம்ம மணவாட்டியாகிய சபை நம்ம அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவங்கன்றதை பாருங்கள். அதனால தான் அவருக்குள்ளேருந்து நம்ம வெளிப்படுற அந்த நேரத்தில் விழாவில் அவர் குத்தும்போது என்ன வெளிப்படுதுன்னா இரத்தமும் நீரும் வெளிப்படுது. இந்த இரத்தம் நமக்கும் அவருக்கான ஒரு
உறவு பாலமாக இருக்குது. ஏன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு இடையில ஒரு இரத்த சம்பந்தமான உறவை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி நமக்கும் ஆண்டவராகிய மணவாளனாகிய ஆண்டவருக்கும் மணவாட்டியாகிய சபையாகிய நமக்கும் இடையே ஒரு இரத்த சம்பந்தத்தை ஆண்டவர் உருவாக்குறாரு. அது மட்டுமல்ல, அந்த நீர் வந்து எதுக்காகனா நமக்கிடையான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் செயல்படுத்துறத பார்க்குறோம். இந்த உபவாசத்தில் நம்ம இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறான்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு ஜெபம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஜெபம் என்னன்னா, நம்மளுடைய தேவை என்னன்றதை நம்ம அவர்கிட்ட வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் நம்ம அவரை விட்டு திருப்பி நம்ம அவர்கிட்ட அதை பற்றி கேட்டுக்கவே கூடாது. அவர்கிட்ட வச்சதுக்கு அப்புறம் நம்ம மிகுந்த சந்தோஷத்தோட நிம்மதியோட நம்ம திரும்பி போனோம்னா நம்முடைய ஜெபங்கள் வந்து நிச்சயமாக நடக்கும். இதற்கு உதாரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னாள். இப்போ அன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்கானாவோட மனைவி. எல்கானாவோட முதல் மனைவி அன்னாள். கானான் தேசத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் 10 வருடங்களுக்கு மேலே குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு மறுமணம் செய்து வைப்பாங்க. அந்த மாதிரி வந்தது தான் பெண்ணினாள். இப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வேறு யாரையும் திருமணம் முடித்து வைப்பாங்க, இல்லை பிரச்சனை வேணாண்டு தங்களுடைய சொந்தத்துக்குள்ளேயோ அல்லது தங்களுடைய சகோதரிகளையோ முடித்து வைப்பாங்க. இப்போ அன்னாள் தன்னுடைய சொந்த சகோதரியான பெண்ணினால தான் முடித்து வைக்கிறா. ஆனாலும் பெண்ணினாளுக்கு வந்து 10 குழந்தைகள் பிறக்கும்போது அவள் அன்னாளை மதிக்கலை. இப்போ இவங்க வந்து சீலவாமில் வந்து ஆண்டவரை வந்து தொழுது கொள்றதுக்காக வருடந்தோறும் வந்து இவங்க வந்து பலி செலுத்துறதுக்காக அங்கே போகும்போது அங்கே வந்து எல்கானா வந்து எல்லாத்த விட அன்னாளை நேசித்ததுனால 10 மடங்கு அதிகன்ற மாதிரி தான் அவளுக்கு கொடுப்பாரு. ஆனால் இதை பார்க்கும்போது இவளுக்கு பெண்ணினாளுக்கு எப்படி இருக்குன்னா அதிகமாக அவளுக்கு கொடுக்குறாருன்னு இருக்கும். அவளை சாப்பிட விடக்கூடாதுன்னு நினைப்பா. அதனால அந்த நேரம் பார்த்து அவள் தன் 10 பிள்ளைகளோட இருந்துக்கிட்டு அவளை ரொம்ப கேவலமாக இதாக பேசும்போது அவள் மனம் வடிவாகி என்ன செய்வாள், நான் சாப்பிடாமே எந்திரிச்சு போயிடுவாள். இப்போ இந்த தடவை என்ன செய்கிறான்னா எந்திரிச்சு நேரம் ஆலய பிரகாரத்துக்கு போய் பிரகாரத்துக்கு முன்னாடி ஏலிக்கு முன்னாடி ஏலி திண்ணையில் உட்காந்துருப்பார். ஏலிக்கு முன்னாடி அமர்ந்து இவன் என்ன செய்வாள், மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பா. அவளோட உதடு மட்டும் அசைஞ்சிட்டு இருக்கும். இப்போ அவள் என்ன சொல்லுவான்னா சேனைகளின் கர்த்தாவின்னு கூப்பிடுவாள். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் சேனைகளின் கர்த்தாவின்னு கூப்பிட்டது கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய இடத்துல சேனைகளின் கர்த்தாவின்னு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது. அவள் சேனைகளின் கர்த்தாவின்னு கூப்பிட்டு நான் வந்து இப்படி பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குமாரனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் மேலே சவகன் கத்தி படாத அவனை வாழ்நாளெல்லாம் அவனை உங்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி உங்கள்கிட்டே ஒப்படைப்பேன்னு சொல்கிறான். இந்த வேண்டுதலை அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏலி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ஏன் உன்னுடைய குடிவெறியை விட மாட்டேன், எது வரைக்கும் வெறித்திருப்பான்னு கேட்குறாரு. அப்போ தான் இவர் சொல்கிறார், நான் வந்து பேலியால் கிடையாது, நான் குடிக்கவும் இல்லை, நான் என்னுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை தவறாக நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது ஏலி சொல்கிறார், நீ சொன்னதை இஸ்ரவேலின் தேவன் கேட்டார், உன் மன இஷ்டத்தின்படியே அவர் செய்வார்னு சொல்லி நீ நிம்மதியுடனே போய்வான்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சந்தோஷத்தோடு கிளம்பி போகிறார். எப்போ அந்த விண்ணப்பத்தை அங்கே வச்சாலோ இப்போ அவள் மனசில் கவலை இல்லாமல் போய் இது வரைக்கும் அந்த ஆலயத்துக்கு வந்தப்பெல்லாம் அவள் எப்பொழுதுமே சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த தடவை போய் திருப்தியாக புசித்து குடித்து சாப்பிட்டுட்டு அவள் சந்தோஷமாக கிளம்பி போனான்னு பார்க்குறோம். இதுதான் அவள் போனதுக்கப்புறம் உண்மையிலே ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்து சாமுவேலை கொடுத்தாரு. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். இங்கே வந்து அண்ணாளுக்கு மட்டும் பிள்ளை இல்லாமல் இல்லை, இங்கே இன்னொருத்தருக்கும் வந்து ஒரு பிள்ளை தேவையாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான். ஏன்னா ஏலிக்கு அப்புறம் ஏலியோட பிள்ளைங்க 2 பேருமே சரியில்லை. அவங்களால திருப்பி நியாயாதிபதி அவள் தீர்க்க தரிசனம் சொல்லியோ ஜனங்களை வழி நடத்த முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு பிள்ளை தேவையாக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து நியாயாதிபதிகளையும் தீர்க்க தரிசிகளையும் உருவாக்கி கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது தனக்கு யாராவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அது முன் வந்து அவங்களே கொடுக்கணும்னு நினைச்சாரு. அண்ணாளோட கர்ப்பத்தை அடைச்சாரு. அவர் நினைச்சது நடந்தது. அண்ணாள் மனதார அவங்க என் பிள்ளைய நான் உங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்ததை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய தேவையும் நிறைவானது, அண்ணாளோட தேவையும் இங்கே நிறைவடைகிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம இப்போ ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது எந்த ஒரு ஜெபம்னாலும் சரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருந்துடணும். அந்த ஜெபம் நடக்கணும், ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கணும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தோம்னா எல்லா ஜெபங்களுமே நமக்கு நல்லா நடக்கும். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையுமே நடத்தி தர வல்லவராக இருக்கிறார்.
வேதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆதி ஆகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்குமே ஜெபத்தில் தான் ஓடுது. ஆண்டவர்கிட்ட கேட்காம எந்த காரியங்களும் அங்கே நடத்தப்படுறது கிடையாது. தாவீது நிறைய ஜெபிச்சிருக்காரு, மோசே நிறைய ஜெபிச்சிருக்காரு, எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டது கிடையாது. பாதி கேட்கப்படும், பாதி கேட்கப்படாது. காரணம் அவர் நம்மளுடைய தேவைகள் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போது கூட யோசபாத் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தோடனே போர் செய்ய முனையலை. ஆனால் அவர் துதிகளோடு ஆரம்பித்தார். எல்லாத்தையும் வச்சு அவர் துதிகள் ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவர் எதிரிகளை எதிர்கொண்டு நின்னது யோசபாத் கிடையாது, ஆண்டவர் தான். இங்கே யோசுவா இப்போ எரிகோவுக்கு முன்னாடி நின்னப்போ யோசுவா போரிடலை, அவங்க துதிகள் தான் பாடினாங்க. இப்போ எரிகோ சுற்றி 7 முறை அவங்க துதித்து வரும்போது 7வது முறை அவங்கவுங்களுக்கு நேராக எரிகோ இடிந்து விழுகிறத பார்க்குறோம். அப்போ ஜெபம் நம்ம ஜெபிக்கிறத பொறுத்து ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக தான் இருக்குது. எப்பவுமே எந்த ஒரு ஜெபமும் ஆண்டவர் நல்ல முறையில் கேட்பார். இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஆலயத்துலேயும் இப்போ எங்களுடைய தெபரால் மாதர் சங்கம் இருக்குது. எங்களுடைய தெபரால் மாதர் சங்கத்துடைய முழங்கால்கள் முடக்கப்படும் போது அந்த ஜெபம் எவ்வளவு அதிகமாக கேட்கப்படுதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எங்கள் தெபரால் மாதர் சங்கத்திலே பார்த்திங்கன்னா நிறைய ஜெப வீராங்கனைகள் இருக்காங்க. ரேச்சல், சாலினி, தயோலா, ரெனிட்டா, இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா, கேத்ரின், கரோலின், ஏகப்பட்ட பேர். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாடி நாமளும் ஜெபிக்க உட்காந்தோம்னா ஜெபம் முடியும் போது நம்மளால் எழும்ப கூட முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் எடுத்து ஜெபிப்பாங்க. இந்த ஆலயத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு மெம்பர் விடாமல் எல்லாருக்காகவும் தலைமையில் பாஸ்டரையா தொடங்கி கடைசியில் கோயில் பிள்ளை வரைக்கும், அப்புறம் சபையார்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த சபைக்காகவும் இந்த ஆலயத்தோட நலனுக்காக ஏன் எத்தனையோ கேஸ்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிச்சு எல்லாமே நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஜெபம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. ஜெபத்தில் நாங்கள் முதன்மையாக இருக்கிறோன்றது எங்கள் ஜெபத்தினால எல்லாம் நடக்குன்றதை நான் ரொம்ப பெருமையோடவே நான் சொல்லிக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுடைய ஜெபம் இருக்குது. எங்கள் பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆண்டு விழாவை எப்படி நடத்த போகிறோம் என்னான்னு தெரியாமல் தான் ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா பணம் பற்றாக்குறைகள் இருந்துச்சு, கையில் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நான் உண்டியல் கொடுக்கும்போது என்ன செய்வேன், ரொம்ப பிரியத்தோட எப்படி நான் அங்கேருந்து நிறையா வரும்னு நினச்சிட்டு கொடுப்போம். சில சமயம் அவங்களோட குடும்ப தேவைகள் இருக்கு இல்லையா, அவங்களால நிறையா கொடுக்க முடியாது. ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குன்னு வரும்போது ஒரு முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்து நாங்கள் செய்யும்போது நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்போம். அப்போ ஜெபத்தோடு ஆரம்பிக்கும்போது இந்த சர்ச்சுக்கு கூட அப்போ நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், வெள்ளை அடிக்கிறதுக்காக இந்த கலர் வாஷ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு என்கிட்ட பணம் கேட்டப்போ 30,000 ரூபா கிட்ட வருது, எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியலை. ஆனால் கையில் ஆண்டவர் ஒரு ஃபோனை கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தட்டையும் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ எல்லாரும் தூக்கி 1000 2000ன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு பணங்களை கொடுத்தாங்க. ஒரு தேவையை எப்படி சந்திக்கிறோன்னா அந்த மாதிரி தான். இப்போ ஆலயத்திலோட அலங்காரத்துக்கு எதுக்குன்னாலும் சரி, உடனே நாங்கள் கேட்டோம்னா மாதர் சங்கத்துலேருந்து கேட்குறாங்கப்பா, கட்டாயம் மாதர் சங்கத்துக்கு கொடுக்கணும், அவங்க நல்ல வழியில் தான் செலவு பண்ணுவாங்க, தவறான வழியில் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்து உதவ சபையாக இருக்கிறாங்க. தெபரால் மாதர் சங்கத்தில் எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே கொடுப்பாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் நலன் செய்யணுன்றது மட்டுமல்ல, மற்றபடி பெரியவங்களை இங்கே இருக்கவங்க பெரியவங்களை எல்லாத்தையும் கனப்படுத்தணும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு செலவுக்கு பணம் வேணும்னு, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவைனாலுமே நாங்கள் நிற்கிற ஒரே இடம் எங்களுடைய ஆண்டவர்கிட்ட முன்னாடி மட்டும்தான். அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது எவ்வளவு இதுன்னாலும் சரி ஆண்டவர் சமாளிப்பார். இன்னைக்கு கூட நான் ஒரு ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஒரு காணிக்கை ரொம்ப பெருசு இல்லை, ஒரு 100 ரூபாயை தான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு இடத்துல சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கடந்த வாரம் நான் வேறு ஒரு இடத்துல சாப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு பாடு. இன்றைக்கி பிள்ளைகள்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. அங்கே குக்கு யாராக வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் சமைக்கலாம். ஆனால் அங்கே அந்த சாப்பாட்டை நல்ல முறையில் செஞ்சு தரக்கூடியது, அது எங்ககிட்ட அந்த சாப்பாடு சேரும்போது அது நல்லா இருக்கணுன்றது உங்கள் கையில் தான்ப்பா இருக்குன்னு என்னுடைய ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தை வச்சுட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக அதையும் ஆண்டவர் கேட்பார், அதையும் நல்ல முறையில் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இனி இப்போ இருக்க காலங்களில் இனி வரும் எல்லா காலங்கள்லையுமே இன்றைக்கி இந்த மாதர் சங்கத்தினால் நாங்கள் ரொம்ப ப்ரோக்ராம் கொடுக்கல. ஏன்னா
எல்லாத்துக்குமே ஒர்க் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால் நிறைய ப்ரோக்ராம்கள் ரெடி பண்ண முடியலை. ஆனால் இனி வரும் காலங்களில் நல்லா சீரும் சிறப்புமாக நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தீங்க, ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்துலேயும் வந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்துருக்கீங்க. இனிமேட்டும் எங்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்பார், கேட்டு எங்களை வழி நடத்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.